நம்ம சிஎஸ்கே வீரர்கள் கேகேஆருக்கு எதிரான மேட்சை முடிஞ்ச கையோட இப்போ சென்னையில் வந்து லேண்ட் ஆகியிருக்காங்க. எப்போ லேண்ட் ஆனாங்க, ஆர்ஆருக்கு எதிரான ஒரு தீவிரமான பயிற்சியை எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே வீரரான ஆயுஷ் மாத்ராவை இப்போ ஒரு புதிய டீம் அதிக தொகைக்கு வந்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க. அது எந்த டீமுக்காக வந்து விளையாட போகிறாரு, இப்போதைக்கு எவ்வளோ தொகைக்கு வந்து ஏலத்துக்கு போயிருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆயுஷ் மாத்ராவை பார்த்தலாம். சிஎஸ்கே டீமில் ஒரு அதிரடியான தொடக்கத்தை வந்து வச்சிருந்தாரு. இதுக்கப்புறமா இவரோட பேரை சொல்லாத ஆள்களே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு. ஒரு இளம் வீரராக இருந்துட்டு சிஎஸ்கே அணிக்காக அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினதுக்கு அப்புறமா இவரோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பல மடங்கு வந்து உயர்ந்திருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மும்பையில் நடக்கக்கூடிய T20 லீக்கில் இவரை வந்து ஒரு புதிய டீம் அதிக தொகைக்கு ஏலத்தில் வந்து எடுத்திருக்காங்க. அதுவும் நம்ம சூரியகுமார் யாதவ் தான் இவரை வந்து ஆக்ஷனில் எடுத்திருக்காரு. ஆக்ஷனில் கலந்துக்கிட்ட இவரை நம்ம சூரியகுமார் யாதவ் நைட்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமுக்காக இப்போ வந்து ஆக்ஷனில் எடுத்திருக்காரு. அதுவும் 14.75 லட்சத்துக்கு வந்து எடுத்திருக்காரு. இது வரைக்கும் அதிக தொகைக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஐபிஎல் முடிச்ச கையோட அந்த T20 லீக்ல போய் கலந்து கொள்ள போறாரு நம்ம ஆயுஷ் மாத்ரே. இப்போதைக்கு ஒரு புதிய டீமுக்காக அதிக தொகைக்கு வந்து ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது நம்ம ஆயுஷ் மாத்ரையை பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட். அடுத்து நம்ம சிஎஸ்கே வீரர்களை பார்த்துலாம். தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு இருந்த நம்ம சிஎஸ்கே ஐபிஎல் முடிய போகிற கடைசி நேரத்தில் கேகேஆருக்கு எதிராக ஒரு அதிரடியான வெற்றி கடைசி ஓவரில். இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்து திரும்பியிருக்காங்க. இந்த மாதம் 12ஆம் தேதி சேப்பாக்கத்தில் கடைசி மேட்ச் வந்து நடக்குது. அதாவது சேப்பாக்கத்தில் நடக்க போகிற கடைசி மேட்ச் வந்து நடக்குது ஆர்ஆருக்கு எதிராக. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே அதுக்கான பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நேற்று ஈவினிங் ஒரு பெரிய ட்ராவல் சென்னையில் வந்து லேண்ட் ஆகிருக்காங்க. பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்லேருந்து ஒரு தீவிரமான பயிற்சியை ஆர்ஆருக்கு எதிராக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போதைக்கு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபார்முக்கு வந்து திரும்பியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சேப்பாக்கத்தில் நடக்க போகிற அந்த கடைசி மேட்ச் கன்ஃபார்மாக சிஎஸ்கே வந்து வின் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. சேப்பாக்கத்தில் நடக்க போகிற கடைசி மேட்ச்சில் நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா வீரர்களுமே அதிக நேரம் வந்து பயிற்சியில் ஈடுபட போகிறாங்களாம். எனக்கு தெரிஞ்சு சேப்பாக்கத்தில் ஒரு தரமான சம்பவத்தை நம்ம சிஎஸ்கே வந்து பண்ண போகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஆயுஷ் மாத்ரே அதிக தொகைக்கு ஏலம் போனதாக இருக்கட்டும், நம்ம சிஎஸ்கே வீரர்கள் ஒரு தீவிரமான பயிற்சியை ஸ்டார்ட் பண்ண போகிறதா இருக்கட்டும், இதை பற்றின கருத்தை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.